ஏமன்ல கொலை வழக்கில் சிக்கிய கேரள செவிலியர் நிமிஷா பிரியாவுக்கு மரண தண்டனை நிறைவேற்ற ஏமன் அரசு தேதி குறிச்சிருக்கு. பிளட் மணி அவரை காப்பாற்றுமா அப்படிங்கிற முக்கியமான கேள்வி இப்போ எழுந்திருக்கு. இந்த பிளட் மணி பற்றி நிறைய உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனாலும் அதை பற்றி நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். இந்த பிளட் மணி அப்படிங்கிறது இஸ்லாமிய சட்டத்தில் தியத் அப்படின்னு அழைக்கப்படுது. ஷரியா சட்டத்தை பின்பற்றக்கூடிய ஏமன், சவுதி அரேபியா, ஈரான், பாகிஸ்தான், அப்புறம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், இந்த நாடுகள் எல்லாம், இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் பிளட் மணி கொடுக்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்கு. அதாவது தங்களை அறியாமல் கொலை, உடல் ரீதியான தீங்கு, சொத்துக்களுக்கு சேதம் உள்ளிட்டவற்றை ஏற்படுத்திட்டா பாதிக்கப்பட்டவங்களுக்கு அல்லது பாதிக்கப்பட்டவரின் வாரிசுகளுக்கு வழங்கப்படக்கூடிய இழப்பீடு தான் இந்த பிளட் மணிங்கிறது. இஸ்லாமிய சட்ட அமைப்புகளில் கிசாஸ் அப்படிங்கிற பழிவாங்கும் சட்டத்திற்கு பதிலாக தான் பிளட் மணி முறை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நிதி தீர்வுக்கு ஈடாக பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்தினர் குற்றவாளியை மன்னிக்க அனுமதிக்கக்கூடிய ஒரு முறையும் கூட இது. தற்செயலான கொலை அல்லது குற்றமற்ற கொலை வழக்குகளில் பிளட் மணி அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. பாதிக்கப்பட்டவருடைய உறவினர்கள் மரண தண்டனையை கைவிட விரும்பினால் வேண்டுமென்றே கொலை செய்யப்பட்ட வழக்குகளிலும் கூட பிளட் மணி கொடுத்து சமரசம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற நிலை இருக்கு. பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்தினர் பிளட் மணியை ஏற்றுக்கிட்டாங்கன்னா மன்னிப்பு வழங்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறத குறிப்பிடக்கூடியதாக இருக்குது. இந்த பிளட் மணியை ஏற்றுக்கொண்டால் குறிப்பிட்ட நாட்டின் சட்டங்களை பொறுத்து மரண தண்டனை சிறை தண்டனையாகவோ அல்லது முழு விடுதலையாகவோ குறைக்க வழிவகுக்கும். இதுதான் பிளட் மணியினுடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய அம்சங்கள்.